அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் 1.3. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் ஒய் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 எக்ஸட்ரா அண்டு ஒய் இஸ் ஈக்குவல் 2x. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிலேட் பண்ணக்கூடிய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பி தி ரிலேஷன் ஆன் என். அவங்க ரிலேட் பண்ணுறது எதில் ரிலேட் பண்ண சொல்கிறாங்க, நேச்சுரல் நம்பரை தான் ரிலேட் பண்ணுறேன்ட்டாங்க. ஆன் நேச்சுரல் நம்பர் ஃபைண்ட் த டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எழுதணும். அப்புறம் இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. சரி, டொமைன் என்னது, இன்புட்டாக கொடுக்கறதா டொமைன். இந்த எக்ஸில் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் டொமைன். இந்த எக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே பிலாங்ஸ் டு என்னு. இப்போ எக்ஸுங்கிறது என்னு, அப்படின்னா 1 2 3 4 எக்ஸட்ரா எல்லாமே வரும். பட் அதில் எக்ஸில் இருக்கிற எல்லாமே டொமைனாக சூஸ் பண்ணிக்குவோமானா எக்ஸில் எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு இமேஜ் கிடைக்குமோ அது மட்டும் தான் என்ன எடுத்துக்கும் நம்ம டொமைனுக்கு கன்சிடர் பண்ணிக்குவோம். நமக்கு எக்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், y இஸ் ஈக்குவல் டு 2x. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய்க்கு நான் லிங்க் பண்ணுனா எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒய் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். y இஸ் ஈக்குவல் டு 2x. நான் எக்ஸுங்கிறது இன்புட் என்னது, எனி நேச்சுரல் நம்பர் 1 2 3 4லேருந்து என்னங்கிறது என்னது 1 2 3 4 எக்ஸட்ரா. இப்போ நான் எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணனா 1 2 இன்ட்டு 1 2, 1க்கு 2 லிங்க் ஆகும், 2க்கு 4 லிங்க் ஆகும், 3க்கு 6, 4க்கு 8. அப்போ இதில் இருக்க எல்லா நம்பருக்குமே ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் லிங்க் ஆகும். இது கூட லிங்க் ஆகிற எல்லாமே என்னது நமக்கு நேச்சுரல் நம்பர். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே லிங்க் ஆயிரும். சொல்ல புரிஞ்சா, அப்போ நேச்சுரல் நம்பரில் இருக்கிற எவ்ரி நம்பருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி நம்பருக்கும் என்ன இருக்கு, நமக்கு இமேஜ் கனெக்டாக இருக்கு. அப்போ என் ஃபுல்லாகவே என்ன ஆக்ட் ஆகும், நமக்கு டொமைன் ஆக்ட் ஆகும். ஏன்னா எக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே எனக்கு இமேஜ் கிடைக்கும். அதனால என் நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாகவே நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், டொமைன் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ வேணா ஃபர்ஸ்டே நம்ம இந்த ஏரோ டயக்ராம் போட்டு காட்டிடலாம். நேச்சுரல் நம்பர்னால 1 2 3 4 5 எக்ஸட்ரா. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 எக்ஸட்ரா. நமக்கு என்னது, 1க்கு அப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 1, 1க்கு 2 லிங்க் ஆகும், 2க்கு 4 லிங்க் ஆகும், 3க்கு 6 லிங்க் ஆகும், 4க்கு 8, 5க்கு 10, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவரி எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்கும். அதனால எக்ஸலுக்கு எல்லாமே நமக்கு என்னது டொமைனு. என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் டொமைன் என்ன எழுதலாம், 1 2 3 4 எக்ஸட்ரா. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, கோடொமைன். கோடொமைன்னா ஒயில் இருக்கிறது எல்லாமே, நம்ம அதை சொல்லியிருக்கிறோம், ஒயில் இருக்கிற எல்லாமே கோடொமைன். அது இமேஜ் ஆக்ட் ஆகிருக்குது ஆக்ட் ஆகலை எப்படி இருந்தாலும் சரி, ஒயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே நமக்கு என்னது கோடொமைன். என்ன வரும், 1 2 3 4 எக்ஸட்ரா. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கோடொமைன்ல எந்தெந்த எலிமெண்ட்லாம் இமேஜ் ஆக்ட் ஆயிருக்குதோ, டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்னென்ன எலிமெண்ட்ல இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கோ அந்த எலிமெண்ட் எல்லாமே என்னது நமக்கு ரேஞ்சஸ். கோடொமைன்குள்ள இருக்கிறதுல எலிமெண்ட்ல எதெல்லாம் இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கோ அது மட்டும் தான் ரேஞ்ச். அப்போ என்ன ரேஞ்ச் வரும், நமக்கு ஈவன் நம்பர் எல்லாமே ரேஞ்ச் வரும், 2 4 6 8 10 எக்ஸெட்ரா. ஈவன் நம்பர்ஸ் மட்டும் என்ன இருக்கு, நமக்கு ரேஞ்ச் ஆக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இதுதான் டொமைன் கோடொமைன் ரேஞ்ச். அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க, இஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் கண்டிஷனு, டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஈச் அண்ட் எவரி எலிமெண்ட் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய். எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கணும், ஆனால் ஒன்லி ஒன் இமேஜ் இருக்கணும். அப்படிதான் இருக்குது, எல்லா எலிமெண்ட்டுமே லிங்க் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒய் மட்டும்தான் லிங்க் ஆயிருக்குது. அப்போ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். என்ன கண்டிஷன், அந்த கண்டிஷனு in the given relation
each x belongs to set x. இங்கே ஃபார் முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் each x belongs to set x, there exists only one y which belongs to set y. Therefore, it is a function. சரிங்களா? கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். let x is equal to 3 4 6 8 ன்னு x எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. x செட்டு. determine whether the relations are x, f of x. f of x க்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. என்னது? x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதில் இருக்கிற எக்ஸுங்கிறது எக்ஸ் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதான் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். எக்ஸ்லேருந்து என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். எக்ஸுங்கிறது செட் இருக்கு 4 எலிமெண்ட்டுக்கும் நான் நேச்சுரல் நம்பரோட லிங்க் பண்ண போகிறேன் யூஸிங் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ கிடைக்கிற ஃபங்க்ஷன் வந்து இவங்க கொடுத்துருக்க பிரகாரம் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொன்றுக்கும் இந்த ஒவ்வொரு எக்ஸுக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் 3 முதல்ல என்ன கிடைக்கும் எனக்கு? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 9 + 1 is equal to 10. f of 4 square plus 1. 16 plus 1 is equal to 17. f of 6 square plus 1. 36 plus 1 is equal to 37. f of 8 square plus 1. 64 plus 1 is equal to 65. இந்த 3 4 6 8க்கு எனக்கு லிங்க் ஆகுது நம்பர் 10 17 37 65. இது எல்லாமே நேச்சுரல் நம்பருக்குள்ள தான் வருது. சரிங்களா? நான் எப்படி நம்ம வேற டயகிராம் போடுவோம். நமக்கு x y அவங்க yங்கிற பேர் பயன்படுத்தல, x tends to n. அப்போ n மென்ஷன் பண்ணிக்கிங்க. இதை தான் பார்க்கணும் நம்ம. எக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 4 6 8. எக்ஸுக்கு என்ன ரிலேட்? இங்கே என்னென்ன நேச்சுரல் நம்பருங்களா? 1 2 3 4 எக்ஸெட்ரா எல்லா நம்பரும் வரும். நான் என்ன பண்ணிக்கிறேன்? தேவை நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 10 தேவைப்படும் எக்ஸெட்ரா, 17 எக்ஸெட்ரா, 37 எக்ஸெட்ரா, 65 அண்ட் எக்ஸெட்ரா. என்ன வருது? 3க்கு எனக்கு 10 இமேஜ், 4 இமேஜ் 17, 6 இமேஜ் 37, 8 இமேஜ் 65. அப்போ இது ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. செக் பண்ணுங்க. இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷனு? அதே கண்டிஷன் தான். எக்ஸல் இருக்கிற ஈச் அண்ட் எவரி எலிமெண்ட் இருக்கும். என்ன இருக்கு? ஒன்லி 1 ஒய் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதனால இது ஃபங்க்ஷனு. என்ன கண்டிஷன் எழுதுவீங்க? அதே சேம் கண்டிஷன். இது ஃபார் each x belongs to x, there exists only one y belongs to n. ஏன்னா n இருக்கிற ஒவ்வொன்றுமே நமக்கு எனக்கு லிங்க் ஆயிருக்குது. therefore it is a function. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? given the function f of x tends to x square minus 5x plus 6. இது f of x கொடுத்துருக்குறாங்க. evaluate f of minus 1. இதில் இருக்க xக்கு பதிலாக என்ன போகும்? நம்ம minus 1 அப்ளை பண்ணி பார்க்கணும், 2 அப்ளை பண்ணி பார்க்கணும், 2 அப்ளை பண்ணி பார்க்கணும், x minus 1 அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் f of minus 1 x ஸ்கொயருங்களா? அப்போ minus 1 ஸ்கொயர் minus 5 into minus 1 plus 6. minus 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1. ஏன்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்பயுமே நெகட்டிவ் நம்பருடைய பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கலாம். 2 4 6 8 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? மைனஸை ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். 1 ஸ்கொயர் 1
minus 5 into minus 1 minus into minus plus 5 plus 6 அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 6 plus 6 12. அடுத்தது செகண்ட் ஒன் f of 2a xக்கு பதிலாக 2a அப்ளை பண்ணுறேன் 2a whole square minus 5 into 2a plus 6. இந்த 2aக்கு சேர்த்து ஸ்கொயர் இருக்குது. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா 2ஐ மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டு 4aன்னு போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அந்த 2க்கும் ஸ்கொயர் இருக்குது, ஏக்கும் ஸ்கொயர் இருக்குது. ஒரு சிலர் 2 அப்படி வச்சுட்டு ஏ மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்குவாங்க. சில பேர் ஏவை ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்கொயர் பண்ண முட்டுருவாங்க. இந்த ரெண்டுக்கு காமனாக இருக்கிற ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணும். 2ஐ ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 5s are 10a ப்ளஸ் 6. இது அடிஷன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா என்னது இங்கே ஏ ஸ்கொயர், இங்கே ஏ, இங்கே கான்ஸ்டன்ட், என்னமே என்னது அன்லைக் டேர்ம்ஸு. அன்லைக் டேர்ம் அடிஷன் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஆன்சர். தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் 2. அப்போ 2 ஸ்கொயர் இதில் எக்ஸ் அப்ளை பண்ணுறேன். 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 ப்ளஸ் 6. 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 5 2s are 10 ப்ளஸ் 6. 5 plus 4 10, 10 minus 10 0. Fourth one f of x minus 1. xக்கு பதிலாக x minus சப்ஸ்டிட் பண்ணணும். x minus 1 whole square minus 5 into x minus 1 plus 6. இங்கே x minus 1 whole square. இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா x minus 1 whole squareக்கு xன்னு தனியாக ஸ்கொயர் பண்ணிட்டு 1 மட்டும் ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. x minus 1 whole squareனா a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணணும். என்ன சொல்கிறேன்னா a plus b whole squareனா நிறைய பேர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு முடிச்சுக்குவாங்க. இது ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிட்டேன். இன்டூல இருந்தது கரெக்ட். ab ஹோல் ஸ்கொயராக இருக்கும் பொழுது a ஸ்கொயர் இன்டூ b ஸ்கொயர் இது கரெக்ட். ஆனால் இது தப்பு. ஏன்னா a plus b ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதே மாதிரி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abங்கிற டைம் கம்பல்சரி எழுதணும். சரிங்க, என்ன வரும் x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ a இன்டூ b, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் மைனஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5x மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5 மைனஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. கடைசியாக இருக்கிறது என்னது ப்ளஸ் 6. இப்போ என்ன வரும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1, 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2x இன்ட்டு 1 2x தான், மைனஸ் 2x மைனஸ் 5x ப்ளஸ் 6 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 11. எதெல்லாம் லைக் டேர்ம் எதாவது இருக்குங்களா? எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x, இங்கே ரெண்டு மைனஸ் 2x மைனஸ் 5x லைக் டேர்மு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 2x மைனஸ் 5 ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். வேரியபிள் காமனாக இருந்தால் லைக் டேர்ம்ஸ். சரிங்களா? மைனஸ் 2x மைனஸ் 5x ரெண்டும் ஆட் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. மைனஸ் 2x மைனஸ் 5x சேம் சைனாக ஆட் பண்ணி அதே சைனு போடணும். மைனஸ் 2 மைனஸ் 5 மைனஸ் 7x. இது 3 சின்ன இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 11 இருக்குது, ப்ளஸ் 12. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸோட ஆன்சர். கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? A graph representing the function f of x is given in the figure 1.16. இந்த figure கொடுத்துட்டாங்க. It is clear that f of 9 is equal to 2. f of 9 இந்த x 9 இருக்கும்போது f of x 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது f of x. இந்த ஃபிகரே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க y is equal to f of x அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. y is equal to f of x அப்படின்ட்டு. அப்போ f of 9 அப்படின்னா நான் 9 தான் எக்ஸு, 9 எக்ஸாக இருக்கும்போது அதோட y வேல்யூ 2ன்னு வருது நமக்கு. 9 எக்ஸ்னா இது y வேல்யூ 2. பாருங்க, இதுக்கு நேராக போட்டோம்னா என்ன நமக்கு இங்கே 2க்கு நேராக வரும். அப்போ f ஆஃப் 9க்கு என்ன கிடைக்குது நமக்கு 2 கிடைச்சிருக்கு அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். இஸ் இட் கிளியர் தட் f ஆஃப் 9க்கு 2? ஒவ்வொன்றும் கேட்காங்க ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒன்று f ஆஃப் 0 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் a f of 0 is equal to xக்கு 0க்கு என்ன y வேல்யூ வரும்? x 0னா f of 0னா y, xக்கு 0, x 0, y என்ன கிடைச்சு
9 கிடைச்சிருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 9. ரெண்டாவது எஃப் ஆஃப் 7 கேட்டிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ 7. எக்ஸ் வேல்யூ 7னா 7க்கு நேராக என்ன எக்ஸ் இருக்குது? 6. 7க்கு நேராக 6 இருக்குது. அடுத்தது சி எஃப் ஆஃப் 2 கேட்குறாங்க. தனித்தனி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு எஃப் ஆஃப் ஏ முடிஞ்சு, ஏ கொஸ்டின், இது பி கொஸ்டின், இது சி கொஸ்டின். சி என்னது? எஃப் ஆஃப் 2. 2க்கு என்ன ஆன்சர்னு பார்க்கணும். 2க்கு என்ன ஆன்சர்? நமக்கு 2க்கு நேராக போட்டோம்னா 6. எஃப் ஆஃப் 2க்கு 6. அடுத்தது டி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10. 10க்கான ஒய் வேல்யூ 0. 10க்கான ஒய் வேல்யூ நமக்கு என்னது? 0. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10 போட்டாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க? ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆன்சர் 1. எக்ஸ் என்ன? எந்த எக்ஸ்க்கு எனக்கு 1 கிடைச்சிருக்குது? இந்த 1 கிடைச்சிருக்கு. எந்த எக்ஸுக்கு இது 1 கிடைச்சிருக்குது? இந்த 1 கொண்டு போங்க. இதுக்கு நேரம் வரும் நமக்கு ஒய்ல 1 கிடைக்கணும். எந்த இது கிடைச்சிருக்கு நேராக கொண்டு போனோம்னா இங்கே இடிச்சு இங்கே வரும். இங்கே 9.5. இந்த 1க்கு நேராக நம்ம பார்த்தோம்னா இங்கே இடிக்கும். இங்கே பாயிண்ட் நேரம் என்ன எக்ஸ் இருக்கு? 9.5. 9.5க்கு தான் எனக்கு 1 கிடைச்சிருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5. அடுத்து கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன்று. டிஸ்கிரைப் த ஃபாலோயிங். டொமைன் என்ன? ரேஞ்ச் என்ன? டொமைன் டொமைன் என்னது? இன்புட் தான் டொமைன். எக்ஸ் தான் டொமைன். இதுதான் எக்ஸ் ஆக்ஸ். இது வேல்யூ எல்லாமே டொமைன். இதில் என்ன ஒன்றுனா 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஆனால் 0லேருந்து 10 வரைக்கும் இருக்க நேச்சர் நம்பர் தானா? ஐ மீன் 0 இன்க்ளூட் ஆகுதா? ஹோல் நம்பர் மட்டுமானா கிடையாது. இடையில எங்கே இருக்குது? 0.1, 0.3 இருக்குது. இப்போ கூட 9.5 ஆன்சராக பார்த்தோம். இடையில எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. இடையில இருக்கிற டெசிமல்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. அப்போ அது என்ன சொல்லுவோம்? நம்ம ரியல் நம்பர். நான் சொன்னேன் இந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்கிறது ரேஷனல், இர்ரேஷனல், இன்டிஜர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற பேர் என்னது? ரியல் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் இருக்குது. வெறும் ஹோல் நம்பர் மட்டும் கிடையாது. இன்டிஜர், ரேஷனல் எல்லாமே இன்வால்வ் ஆகும். அதனால அது ரியல் நம்பர்னு சொல்லணும். எப்படி மென்ஷன் பண்ணலாம்? டொமைனுங்கிறது நீங்க 0, 1, 2, 3, 4, 10 போட்டும் போடலாம். இல்லை சிம்பிள் என்ன போட்டுக்கலாம? எக்ஸ் சச் தட் இந்த எக்ஸ் எப்படி இருக்கு? நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கு? நமக்கு 0 விட அதிகம். எதை விட கம்மி? 10. 10 விட கம்மி. 0லேருந்து ஆரம்பிக்குது, 10லேருந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ எக்ஸுங்கிறத டொமைன். அந்த எக்ஸோட வேல்யூஸ் எப்படி 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது? பிலாங்ஸ் டு ஆர், ரியல் நம்பர். ஏன்னா இடையில இருக்கிற பாயிண்ட்ல இருக்கிறது ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அடுத்துன்னு கேட்டிருக்காங்க டொமைனுக்கு அப்புறம் ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன எழுதுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ரேஞ்ச். நம்ம ஒய் ஆக்ஸ் இருக்குனால ஒய்ன்னு கூட போட்டுக்கலாம். சச் தட் ஒய் எங்கே ஆரம்பிக்குது? 0, 0 அதிகம். எது வரைக்கும் இருக்குது நமக்கு? ஒய் வேல்யூஸில் 9 வரைக்கும் தான் இருக்குது. 9 வேர் ஒய் பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா இதுலேயும் நமக்கு பாயிண்ட் வேல்யூ எல்லாமே கவர் ஆகும் நமக்கு. அதனால பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் ஒன் முடிஞ்சு. அடுத்து கேட்டிருக்காங்க வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். இந்த ஃபங்க்ஷனில் இமேஜ் ஆஃப் 6 நான் சொல்லியிருக்கேன். எது இமேஜ்னு சொல்லுவோம்? எக்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஒய் வேல்யூ இமேஜ். அப்போ எக்ஸ் 6, 6க்கான இமேஜ் இதுதான் 6. 6க்கான இமேஜ் என்ன கிடைக்கும்? நமக்கு 6 நேராக போட்டால் கிடைக்கும். நமக்கு 6க்கு நேராக போட்டால் இங்கே வரும். 6க்கு நேராக 5 வருது. அப்போ 6க்கு நேராக போடும்போது ஃபிகர் பார்த்தா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. என்ன கிடைக்கும்? நமக்கு 5. அப்போ இமேஜ் ஆஃப் 6 is equal to 5. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோங்க? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. அது கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? கீழே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், மேலே இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின்.
let f of x is equal to 2x plus 5. If x not equal to 0, then find the f of x plus 2 minus f of 2 by x. இது என்ன சார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, குழம்பு தேவையில்லை. எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அங்கே டினாமினேட்டரில் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஜீரோலையும் மென்ஷன் பண்ணி ஆகும். ஏன்னா ஜீரோ ஆகி போச்சுன்னா அது நாட் டிஃபைன்ட் ஆயிருங்கிறதுனால எப்போ எந்த சம் கொடுத்தாலுமே ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு டெம் கிலோ டெம் கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கிற டெம் ஜீரோ ஆகக்கூடாதுங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக எக்ஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ, அதை பார்த்து எது குழப்பிக்க தேவையில்லை. சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 கண்டுபிடிங்க, அப்புறம் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிங்க, அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 5. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கோம், தேவையானது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 தேவை. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் 5. எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். என்ன கிடைக்கும் நமக்கு, உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x plus 4 plus 5. அப்போ 4 plus 5 9. 2x plus 9. இது எதனுடைய வேல்யூ, f of x plus 2 ஓட வேல்யூ. அடுத்தது f of 2. f of 2 is equal to x பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம். 2 into 2 plus 5. 4 plus 5 is equal to 9. f of x plus 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, f of 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன வரும் நமக்கு, f of x plus 2 minus f of 2 divided by x. என்ன வரும், f of x plus ஓட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2x plus 9 minus f of 2 ஓட வேல்யூ என்னது 9 by x. இந்த ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சலாக போயிடும். அப்போ என்ன வரும், 2x by x. இந்த எக்ஸ் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், நமக்கு 2. கிளியருங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x minus 3 கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 என்னன்னு அப்படி சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் என்ன அப்படி சொல்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 கேட்டிருக்காங்க. ஒன்று முடிச்சுக்கலாம். எஃப் ஆஃப் 0 என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் தானே 2x minus 3. அப்போ 2 into 0 minus 3. 0 minus 3 minus 3. எஃப் ஆஃப் 1 என்ன வரும், 2 into 1 minus 3. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறோம். 2 into 1 2 minus 3 is equal to minus 1. எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிருக்கிறோம், -3 கிடச்சிருக்குது. எஃப் ஆஃப் 1க்கு -1 கிடச்சிருக்குது. இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன வரும் எனக்கு, எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 is equal to f of 0 value -3 plus f of 1 value -1. ஒரு சைனு பக்கத்தில் இன்னொரு சைன் இருந்தால் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும், அப்போ தான் இன்டூ பண்ணுவோம் மறக்காமல். ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ங்கிறது -1/2. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, -3 -1/2. ரெண்டும் சேம் சைன், -3 -1 சேம் சைன் ஆட் பண்ணிக்கணும். -4/2 கேன்சல் பண்ணோம்னா -2. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது -2. கிளியருங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 2x minus 3 = 0. அப்போ இது வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு நம்பர் அந்த கொண்டு போகணும். இந்த மைனஸ் திங்க என்ன கிடைக்கும் நமக்கு, 2x is equal to 0 plus 3 3, x is equal to 3/2. இதுதான் f of x 0வா இருக்கும்போது x. தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, find x such that f of x equal to x. f of x is equal to x. f of x என்னது 2x minus 3 is equal to x. அப்போ நம்ம இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எப்பயுமே வேரியபிளில் ஒரு பக்கம்
கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடலாம், இந்த -3 எங்கே கொண்டு போயிடலாம். 2x, இந்த எக்ஸ் இங்கே வந்தால் -x, இந்த -3 எங்கே போனால் +3. 2x - x என்ன ஆயிரும், x is equal to 3. சரிங்களா? fourth one எனக்கு கொடுத்துருக்காங்க f of x is equal to f of 1 - x. இதை வச்சு x அப்படி சொல்கிறாங்க. f of x என்னது 2x - 3. f of 1 - x, இந்த xக்கு பதிலாக 1 - x சப்ஸ்டிட் பண்ணணும். 2 into 1 - x minus 3. அப்போ என்ன வரும், 2x - 3 is equal to 12 மல்டிப்ளை பண்ணால் 2 into 1 2 minus 2x minus 3. அப்போ 2x minus 3 is equal to 2 minus 3. இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். 2 minus 3 minus 1. அப்போ minus 2x minus 1. நம்ம என்ன சொன்னோம், எக்ஸல் ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போகணும். அப்போ இந்த -2x வந்து இங்கே +2x ஆயிரும், இந்த -3 அங்கே போனால் +3 ஆகி போயிடும். அப்போ 2x plus 2x is equal to -1 plus 3. 2x plus 2x 4x is equal to -1 plus 3 2. நடுவில் ப்ளஸ் இருக்குன்னு ஆட் பண்ணிடக்கூடாது, ரெண்டு வெவ்வேறு சைனு. வெவ்வேறு சைனை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போகணும். -1 plus 3. அப்போ பெரிய நம்பர் 3 சப்ராக்ட் பண்ணால் 2, பெரிய நம்பர் 3 அது சைன் ++ 2. x is equal to 2/4. கேன்சல் பண்ணோம்னா x is equal to 1/2. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின். An open box is to be made from a square piece of material. இப்படி ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, இதுல இருந்து ஒரு பாக்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த மெட்டீரியலோட லென்த் எவ்வளோ 24 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாக 24, இது ஃபுல்லாக 24, இது ஃபுல்லாக 24, இது ஃபுல்லாக 24. இப்போ 24 சென்டிமீட்டர் சைடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து பாக்ஸ் தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறாங்க, பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர். இந்த ஒவ்வொரு கார்னர்லையும் ஒரு ஸ்கொயரை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்கொயரை கட் பண்ணிட்டீங்க, இந்த ஸ்கொயரை கட் பண்ணுறீங்க, இந்த ஸ்கொயரை கட் பண்ணுறீங்க, இந்த ஸ்கொயரை கட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த பார்ட் அப்படி மடிக்கலாமா, இந்த பார்ட் அப்படி இந்த பக்கம் மடிக்கலாமா, இந்த பார்ட்டி மடிக்கலாமா, மடிச்சு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்குமா? இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த கார்னர்ல இருக்கிற 4 ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம்னா இதை மடிக்க முடியும், இதை மடிக்க முடியும், இதை மடிக்க, இதை மடிக்க, இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸோடைய லென்த் என்ன ஆகும், இது ஃபுல்லாக 24, இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸு. ஏன்னா எவ்வளோ கட் பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் கட் பண்ணுறத ஸ்கொயராக கட் பண்ணுறேன். இங்கே எக்ஸ் கட் பண்ணுறேன், இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும், எக்ஸ் இருக்கும் போது கட் பண்ணுறேன், ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணுறேன். அப்போ 24 மொத்தத்தில் இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டா இது கிடைச்சிருமா? இது முழுசாக எவ்வளவு 24. அப்போ இதில் ஒரு எக்ஸ், இதில் ஒரு எக்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டா இங்கே எவ்வளோ இருக்கும் 24 - 2x. அதுதான் இந்த லென்த்தாக இருக்கும், அதுதான் இங்கே பிரெத்தாகவும் இருக்கும். இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும், எக்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஹைட் தான் மடிச்சிருக்கிறேன், இந்த எக்ஸ் தான் இப்படி மடியும். அப்போ இந்த ஹைட் என்னவா இருக்கும், இந்த எக்ஸாக இருக்கும். கிளியரா? ஸ்கொயர் மெட்டீரியல் இருக்குது, கார்னரில் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் வேல்யூ எக்ஸ் வேல்யூ கட் பண்ணுறேன் ஸ்கொயர் பீஸாக. அப்போ இந்த மொத்தம் 24ல் ரெண்டு பக்கம் எக்ஸ் கட் ஆகிறதுனால லென்த் என்ன ஆகும், நமக்கு 24 - 2x வரும். மடிக்கும்போது ஹைட் என்ன வரும், இந்த பார்ட்டு தான் நமக்கு மடிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸ் தான், இங்கே இருக்கிற எக்ஸ் தான் நம்ம மடித்து ஹைட்டாக கிடைக்கும். இந்த ஹைட்டு எக்ஸ். கிளியருங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். இந்த பாக்ஸோட வால்யூமை கண்டுபிடிக்கணும் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிற டேர்மை வச்சு இதில் வால்யூமை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாக்ஸ் என்ன ஷேப்பில் இருக்கும், கியூபாய்டு எடுத்துக்கலாமா? லென்த் பிரெட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அதாவது பாக்ஸ் என்ன ஃபார்முலா வரும், லென்த் இன்டு பிரெட் இன்டு ஹைட்டு கியூபிக் யூனிட்ஸ். என்ன யூனிட்ஸ், சென்டிமீட்டர்ல கொடுத்துருவோம், நம்ம சென்டிமீட்டர்ல போட்டுக்கலாம். லென்த் என்ன வரும் 24 - 2x. பிரெட் என்ன வரும், அதே 24 - 2x. ஏன்னா இது ஸ்கொயர் பாக்ஸ் தானே, இங்கே ஒரு 24 - 2x, இங்கே ஒரு 24 - 2x தான் இருக்கும். ஹைட் என்ன இருக்கு, எக்ஸ். இதை 3 மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இந்த 24ல் 2 மல்டிப்ளை பண்ணலாம், அப்புறம் -2 2 மல்டிப்ளை பண்ணலாம், அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லை நான் 24 - 2x 24 - 2 இன்ட்டு பண்ணி ஹோல் ஸ்கொயரை வச்சுக்கிறேன், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் அப்படினாலும் ஓகே. ஏன்னா ஒரு எனக்கு 24 × 24 என்ன கிடைக்கும்,
24 into 24 484ங்களா 16 ரிமைண்டர் 1 9 8 4 6 7 சாரி 576 என்ன வருது 576 24 into 2 minus 48x minus 2x into 24 minus 48x minus 2 into minus 2x plus 4x square into x. அப்போ என்ன வரும் உள்ள சிம்பிளை பண்ணிக்கலாம் 576 minus 48 minus 48 என்ன கிடைக்கும் நமக்கு 96ங்களா minus 96x plus 4x square எதால இன்ட்டு பண்ணணும் x ஆல இன்ட்டு பண்ணணும் இந்த x ஆல இது 3 டைம் இன்ட்டு பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 576x minus 96x square plus 4x cube இப்படி முடிச்சாலும் சரி இல்லை நான் ஆர்டராக எழுதுறேன்னு சொல்லிட்டு கியூபு ஸ்கொயர் எக்ஸ்ன்னு திருப்பி எழுதுனாலும் சரி இதை நமக்கு என்னது வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸ் வச்சு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம் கிளியருங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் 8th கொஸ்டின் a function f is defined by f of x equal to 3 minus 2x find x such that இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க f of x square is equal to f of x the whole square இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் x கண்டுபிடிக்கணும் என்ன கண்டிஷனு f of x square is equal to f of x the whole square அதை விட அப்ளை பண்ணலாமா f of x square இந்த f of x xக்கு பதிலாக x square சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ என்ன வரும் எனக்கு 3 minus 2x square ஏன் டவுட் இருக்குங்களா f of xல xக்கு பதிலாக என்ன பண்ணணும் x square அப்ளை பண்ணணும் அப்போ 3 minus 2x square f of x whole square இதான் f of x இதனுடைய ஸ்கொயர் 3 minus 2x the whole square இதைத்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் நம்ம சிம்பிளை பண்ணணும் x கிடைச்சிரும் இங்கே a minus b whole square இருக்குங்களா இந்த 3 minus 2x square அப்படியே வச்சுக்கலாம் a minus b whole square a square plus b square minus 2 into a into b 3 minus 2x square is equal to 3 square பண்ணா 9 plus 4x square minus 2 3s are 6 6 2s are 12x இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம் ஏன்னா ஒரு நமக்கு இல்லைனா 3 9 ஒரு பக்கம் வச்சுக்கலாம் மற்ற எக்ஸால் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ப்ளஸ் போனால் மைனஸ் 4x ஸ்கொயர் இந்த மைனஸ் 12x இங்கே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டைம் எக்ஸ் டைமில் இருக்கு இல்லைங்களா இங்கே என்ன இருக்குது 3 minus 2x square minus 4x square minus 9 plus 12x is equal to 0 நான் எல்லா டைமும் என்ன பண்ணியிருக்கேன் ஒரே பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் எதுவுமே இருக்காது 0 அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ என்ன வரும் எனக்கு மைனஸ் 2x square மைனஸ் 4x square ரெண்டு ஆட் பண்ணிக்கணுமா ஏன்னா சேம் சைனாக இருக்குது ரெண்டு ஆட் பண்ணோம்னா மைனஸ் 6x square அப்புறம் என்ன இருக்குது ப்ளஸ் 12x 3 minus 9 minus 6 is equal to 0 இப்போ என்ன பண்ணலாம் த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷன் மைனஸ் 6 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் எனக்கு மைனஸ் 6 ஆல் டிவைட் பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டுங்களா ஏன்னா 6 ஆல் டிவைட் பண்ணல மைனஸ் 6 ஆல் டிவைட் பண்ணியிருக்க அப்போ மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் மைனஸாக மாறிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் எப்பயுமே இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது இது மாதிரி ஸ்கொயர் டம் வந்து நின்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுல சிம்பிளஸ்ட் மெத்தடு ஸ்பிளிட் மிடில் டேர்ம் மெத்தடுன்ட்டு எப்படி பண்ணுவோம் நீங்கள் முன்னாடி ஒன்று தான் இருக்குது இதை ரெண்டையும் மட்டிலே பண்ணிக்கணும் 1 1s are 1 மட்டிலே பண்ணால் ப்ளஸ் 1 வரணும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 2 வரணும் நான் ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணணும் அதை ரெண்டையும் மட்டிலே பண்ணால் ப்ளஸ் 1 வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும் ஸ்பிளிட் மிடில் டேர்ம்னு சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் அப்போ என்ன வரும் எனக்கு மைனஸ் 1 இன்டூ பண்ணால் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 2 அப்போ என்ன பண்ணிக்கலாம் டைரக்டாக எடுத்துற எழுதிடலாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அப்படியே டைரக்டாக எழுத முடியும் இல்லை ஸ்டெப் போட்டு எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் 2x தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம் மைனஸ் எக்ஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம் நடுவில் இருக்கிற டைமை நம்ம கண்டுபிடிச்ச டைம் என்ன பண்ணுவோம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் வித் எக்ஸோட போட்டு எழுதணும் ஆட் பண்ணால் மைனஸ் 2x வந்துடும் இதை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு டேர்ம் இதில் என்ன காமன் எடுக்கலாம் எக்ஸை காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 காமன் எடுத்துட்டா x minus 1 is equal to 0 இதில் எக்ஸை காமன் எடுக்கிறேன் x minus 1 இருக்கும்
இது ரெண்டுலேயும் எதுவுமே இல்லை, அப்போ ஒன்று தான் காமன் எடுக்கும். முன்னாடி மைனஸ் இருந்தால் மைனஸ் ஒன்றை காமன் எடுக்கணும். அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸில் மைனஸை காமன் எடுத்து மீதி ஒரு மைனஸ் இருக்கும், -1. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ரிட்டர்ன் கரெக்டாக வரணும். முன்னாடி ஸ்டெப் -1 × x -x மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 வந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா -1 காமன் எடுத்து இந்த +1க்கு +1 போடுவாங்க. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னாவே இது ரெண்டு ப்ராக்கெட்லையும் இருக்கிற ஒரே டேர்மாக தான் இருக்கணும். வேற வேற டேர்ம் இருந்தால் கண்டிப்பாக போட்டு தப்புன்னு அர்த்தம். அப்போ இங்கே மைனஸை காமன் எடுக்கும்போது எக்ஸில் மைனஸ் எடுத்துட்டா மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ஒரு ப்ளஸில் ரெண்டு மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படி நினைப்பு வச்சுக்கோங்க. மைனஸை காமன் எடுத்துட்டா இந்த மைனஸ் ப்ளஸ் போக ஒரு மைனஸ் இருக்கும். உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -x +1 கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுலையும் என்ன இருக்கு, x - 1 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், x - 1 = 0. தனித்தனியாக போட்டால் x - 1 = 0, x - 1 = 0, x = 1, x = 1. அப்போ ஆன்சர் என்னது, x = 1. கிளியருங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. A plane is flying at a speed of 500 km/h. Express distance traveled by the plane as function of time t. டைம் t எடுத்து சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் d எடுத்து சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், டெரைவ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்ங்களா. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸை டின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க எவ்வளவு, 500 km/h இன்டு டைம். டைம் என்ன எடுத்திருக்காங்க, டி. அப்போ ஆன்சர் அது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500t. இதுதான் நமக்கு எக்ஸ்பிரஸ் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 10வது கொஸ்டின் பார்க்கலாம். அதான் இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்கிறாங்க, த டேட்டா இன் த அட்ஜசன்ட் டேபிள், இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க டேட்டாஸு, depicts the length of the person forehand. என்ன கொடுத்துருக்காங்க, length of a forehand கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும், அண்ட் தேர் கரஸ்பாண்டிங். இப்போ 35 ஃபோர்ஹேண்ட் இருக்கிற பர்சனுடைய ஹைட்டு 56. ஒவ்வொரு இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸுங்கிறது ஃபோர்ஹேண்டோடைய லென்த்து, இந்த லென்த்துக்கு கரஸ்பாண்டிங்கான ஹைட் இருக்கிறது 56. ஒவ்வொரு பர்சனுடைய ஃபோர்ஹேண்ட் லென்த்தையும் அவங்க ஹைட் என்ன பண்ணியிருக்காங்க, லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. And their corresponding height. Based on this data, a student find a relationship between height y and the forehand length x. Forehand length x எடுத்துருக்காங்க, height y எடுத்துருக்காங்க, ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்ட்டு y = ax + b ன்ட்டு. a and b are constant. Check if this relation is a function. இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் a and b கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹைட் ஆஃப் த பர்சன் என்ன, ஃபோர்ஹேண்ட் லென்த் 40 இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் த பர்சன் என்ன, ஹைட் 53.6 ஆர் 53.3 இருந்துச்சுன்னா ஃபோர்ஹேண்ட் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் என்ன கண்டிஷனு, நம்மளோட இன்புட்ல இருக்க எல்லா நம்பருக்குமே என்ன கிடைக்கும், நமக்கு அவுட்புட், அதாவது இமேஜ் கிடைக்கணும். ஒன்லி ஒன் இமேஜ் தான் கிடைக்கும். கொடுக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு ஒவ்வொரு லென்த் இருக்கிறவனுக்கும் ஒவ்வொரு, இப்போ 35 இருக்கிறவனுக்கு 56 கிடைச்சிருக்கு, 45 65 கிடைச்சிருக்கு. ஃபோர்ஹேண்ட் லென்த் என்னென்ன இருந்தாலும் அதுக்கு என்ன கிடைக்க போகுது, நமக்கு ஒரு ஹைட் இருக்குதா போகுது. அப்போ இருக்கு எல்லா எக்ஸுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும், இமேஜ் இருக்கும். அதே மாதிரி 35னா 56 தான் இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒன்லி ஒன் ஒய் தான் இருக்க போகுது. 35 இருக்கிறவங்க வெவ்வேறு ஆன்சர் 2 பிக்மான கிடைக்காது நமக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கண்டிஷனு, அந்த கண்டிஷன் எழுதி இட் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த given data for each x belongs to x என்ன எடுத்திருக்கிறோம், forehand, each x belongs to length of forehand. There exists only one y.
belongs to height. Therefore, it is a function. சிம்பிளா எஸ் திஸ் இஸ் a function சொல்லிட்டே போதும். நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்னு எழுதாட்டும் சரி. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்கணும். எப்படி? நாம் இந்த 4 டேட்டா இருக்குது, ஏதாவது 2 டேட்டா எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு ஏபி இருக்கு, 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்ச முடியும். ஏதாவது டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன எடுத்துக்கலாம்? 35க்கு 56, எக்ஸ் 35 இருக்குதுன்னா y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிங்களா? இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது ஒய். இப்போ நான் 35 56 எடுக்கிறேன். அப்போ y 56. 56 is equal to 35a plus b, equation 1. இது வேணா from data. அதே மாதிரி ரெண்டாவது எடுத்துக்கலாம். 65 is equal to அதுக்கான x 45. 45a plus b. இப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 35a plus b is equal to 56. Second equation 45a plus b is equal to 65. ரெண்டுலையுமே b உடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ நம்மளால் மல்டிப்ளை பண்ணி சேமாக இருக்க மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு b உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக தான் இருக்குது, சேம் சைனில் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். சப்ராக்ட் பண்ணணும்னா கீழே சைன் மாற்றணும். ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ், எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, கீழே மைனஸ் மாற்றிச்சோம். மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும். 35 minus 45 எவ்வளோ வரும் நமக்கு? மைனஸ் 10a is equal to 65 minus 56 minus 65 எவ்வளவு? 4 9 மைனஸ் 9. அப்போ a is equal to மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? 9/10 is equal to 0.9. a வேல்யூ எவ்வளவு? 0.9. a is equal to 0.9. இப்போ ஏவோட வேல்யூவை 2 ஈக்குவேஷன் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணால் பி கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இன் ஈக்குவேஷன் 1 என்னது? 56 is equal to 35 into a. a எவ்வளவு? 0.9. 56a சாரி 56 is equal to 35a plus b plus b. a வேல்யூ 0.9. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 56 is equal to 9 into 5, 9 5s are 45, remainder 4, 3 9s are 27, 31. What is it please? 31.5 plus b. 5 9s are 45, 5 remainder 4, 27, 31. கரெக்ட் தான். இப்போ b வேணுமா? இது டிவைட் ஆஃப் மைனஸ் ஆக போகும். இந்த 31.5 ப்ளஸ் இருக்கணும், இன்னும் மைனஸ் ஆக போகும். 56 minus 31.5 is equal to b. சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இதில் போட்டுக்கலாம். 56.0 31.5 சப்ராக்ட் பண்ணோம்னா 10னா 5 பாயிண்ட், இங்கே 5 ஒன்று போனால் 4, 5 3 போனால் 2, 24.5. 24.5 is equal to b. இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க, போட்டாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஃபோர் ஹெட் லென்த்தை கொடுத்துட்டு ஹைட் ஆஃப் பர்சன் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹைட் ஆஃப் பர்சனை கொடுத்துட்டு ஃபோர் ஹெட் கேட்டிருக்காங்க. எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கேட்டிருக்கோம், ஒய் கொடுத்து எக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபங்க்ஷனை முதல்ல நம்ம கரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் பியா. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம் 0.9x பிளஸ் பி 24.5. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கண்டுபிடிச்சி ஏபி வேலை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். 0.9x ப்ளஸ் 24.5. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த தேர்டு ஃபோர்த்தில் அவங்க கேட்டிருக்கிற வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இதை மட்டும் வச்சுக்கலாம், மீதி அழிச்சிடலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
நமக்கு என்ன ஃபங்க்ஷன் y is equal to 0.9x plus 24. தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹைட் ஆஃப் த பர்சன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர் ஹெட் லென்த் கொடுத்துட்டாங்க. ஃபோர் ஹெட் லென்த் என்ன எடுத்திருக்கிறோம், சாரி ஃபோர் ஹேண்ட் லென்த் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வேணா எழுதிக்கலாம், ஃபோர் ஹேண்ட் லென்த் x is equal to 40 சென்டிமீட்டர். அப்ப ஹைட் ஆஃப் த பர்சன் கேட்டிருக்காங்க, ஹைட் y என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதில் அப்ளை பண்ணிக்கங்க. y is equal to 0.9 into x 40 plus 24.5. y is equal to 0.9 into 4 36 ஒரு 0 ஒடிதல் இப்படி வச்சு 36.0 plus 24.5. y is equal to 20 50 60.5 60.5 30 20 50 plus 10 60.5. இதானது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் என்ன சொல்லியிருக்கிறாங்க, find the length of the forehand of a person if the height வந்து 53.5. height y is equal to 53.3 centimeter. forehand length x என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னது y வேல்யூ 53.3 53.3 is equal to 0.9x plus 24.5. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x. இந்த 24 மைனஸ் போயிருமா, 53.3 minus 24.5 is equal to 0.9x. 53.24 சப்ராக்ட் பண்ணணும். என்ன நமக்கு 53.3 24.5 சப்ராக்ட் பண்றோம். 13ல 5 போச்சுன்னா 8, 2 12ல 4 போனா 8, 4ல 2 போனா 2, 40 52 53 கரெக்ட் 28.5. அப்ப 28.8 is equal to 0.9x. இது டிவைடா போகும். அப்ப 28.8 by 0.9 is equal to x. therefore x is equal to கேன்சல் பண்ண கிடைக்கும் நமக்கு 0.9 ஆல 28.8 சப்ராக்ட் டிவைட் பண்ணணும். ரெண்டுமே பாயிண்ட் ஒரே மாதிரியா இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணி, எப்பவுமே டிவைட் பண்ணும்பொழுது டினாமினேட்டர்ல பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா டெசிமல் இருந்துச்சுன்னா அந்த டெசிமல் எதால மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆகும், அதால மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணா 9ஆ மாறிடும். மேலே 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி கிடைக்கும் எனக்கு 288/9 ஒன் டைம். இது 3 9s are 27 மீதி 1 18 2 9s are. அப்ப x is equal to 32. சரிங்களா? இப்ப y கிடைச்சது மென்ஷன் பண்ணி, yங்கிறது என்னது ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து 60.5. ஹைட் எதில் கொடுத்துருக்காங்க, இன்ச்சில் கொடுத்துருக்காங்களா. அப்ப கடைசி எடுத்து எழுதிக்கணும், height of a person y is equal to 60.5 inches. அதே மாதிரி இங்க என்ன எழுதலாம், forehand length is equal to 32 centimeter. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல அடுத்த எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.